பொங்கல் பிறந்த கதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் எல்லாம் விவசாயிகள். அவர்கள் விதைத்த நெல் வளர மழையும் வெயிலும் மண்ணும் மிகவும் முக்கியம். ஒரு வருடம் முழுவதும் அவர்கள் உழைத்தார்கள், விதைத்தார்கள், நீர் பாய்ச்சினார்கள். பயிர் நன்றாக வளர்ந்தது. நெல் தங்க நிறமாக குலுங்கியது. அந்த நேரத்தில் சூரியன் தன் பயணத்தை தெற்கிலிருந்து வடக்குக்கு மாற்றும் நாள் வந்தது. அதுதான் தை மாதம் முதல் நாள். விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், இந்த நல்ல விளைச்சலுக்கு சூரியனுக்கும் மண்ணுக்கும் மழைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் புதிய பானையில் புதிய அரிசி, பால், வெல்லம் போட்டு அடுப்பில் வைத்தார்கள். அந்த பால் பொங்கி வழிந்ததும் அனைவரும் குரல் எழுப்பினார்கள், பொங்கலோ பொங்கல். அந்த நாள் முதல் சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாள் பொங்கல் என்று அழைக்கப்பட்டது. மறுநாள் மாடுகளுக்கு நன்றி சொல்ல மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. அடுத்த நாள் இயற்கையுடன் இணைந்து வாழும் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு மரியாதை செலுத்த காணும் பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதனால் பொங்கல் திருவிழா 4 நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழாவாக மாறியது. Happy Pongal to all.